சிக்கன் குழம்பு ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். மெஷர்மெண்ட் எதையும் மாற்றாமல் சொல்கிற அளவுகளையே செய்யுங்க, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட சின்ன துண்டு பட்டை, 1/2 ஸ்பூன் சோம்பு, 5-6 கிராம்பு, 1/4 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கி வரும். வெங்காயம் வதங்கினது கொஞ்சம் போல் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கம்ப்ளீட்டாக கூல்டவுன் ஆனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி மண் பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 4 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, 1/4 ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துட்டு இதை ஃப்ரை ஆனதும் இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இந்த ரெசிபிக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் கூடையே 2 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் 50% வதங்கினதும் இது கூட 2லிருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு வதக்குங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரும். பாருங்கள், தக்காளி இது போல் நல்லா வதங்கி வந்ததும் 1/2 கிலோ அளவுக்கு கறியை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. 5 மினிட்ஸ் அப்படியே குக் ஆகட்டும். பாருங்கள், 50% சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நான் தண்ணி சேர்க்கலை, அதுவே தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையே சேர்த்துட்டு உப்பு கூட குறைய இருந்துச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி தண்ணியை கூடி குறைச்சி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒன்ஸ் கொதி வந்ததும் மல்லித்தலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி மசாலாவை வறுத்துட்டு தான் சேர்த்துருக்கோம். ரொம்ப நேரம் கொதிக்கிறோங்கிற அவசியம் கிடையாது. பாருங்கள், நான் இந்த கன்சிஸ்டன்சியில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். மஸ்ட் ட்ரை.